வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ஃப்ரம் சேலம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சிக்கான காரணங்கள், அதன் தோல்விக்கான காரணங்கள், அதன் விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிபி 1806 ஜூலை 10 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்ற இந்த வேலூர் புரட்சி தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போராகும். புரட்சிக்கு தலைமை தேவையில்லை, உணர்வும் தன்னெழுச்சி மட்டுமே போதும் என்பதை மக்களுக்கு உணர்த்திய பெருமை இந்த வேலூர் புரட்சிக்கு உண்டு. இப்புரட்சி 1857 நடைபெற்ற சிப்பாய் புரட்சிக்கு ஒரு முன்னோடியாகவும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு முதல் தீப்பொறியாகவும் அமைந்தது. இந்த வேலூர் புரட்சிக்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம். ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கிய திப்பு சுல்தான் 4ஆம் மைசூர் போர்ல இறந்தவுடனே அவருடைய புதல்வர்களையும் அவருடைய உறவினர்கள் சுமார் 1378 பேரை ஸ்ரீரங்கப்பட்டணத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் அழைத்து வந்து இந்த வேலூர் கோட்டையில தான் சிறை வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய சிப்பாய்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கினாங்க. இந்திய சிப்பாய்களின் சமூக சமய நம்பிக்கைகளில் ஆங்கிலேயர்கள் அதிகமாக தலையீடு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்னல் அக்னியூ என்பவர் அவருடைய பெயராலேயே அக்னியூ தலைப்பாகை அப்படின்ற ஒரு தலைப்பாகையை அறிமுகம் செய்கிறாரு. சர்ஜான் கிரடாக் என்ற இராணுவ அதிகாரி புதிய இராணுவ சீர்திருத்தத்தையும் கொண்டு வராரு. இதை ஏற்றுக்கிறாத இந்திய சிப்பாய்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்குறாங்க. இந்த காரணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் இந்த வேலூர் புரட்சி வெடித்தது. இந்த வேலூர் புரட்சி முடிவில் தோல்வியில் முடிஞ்சிச்சு. இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, திட்டமிட்ட நாளுக்கு முன்னாடியே புரட்சி வெடித்தது. அதாவது இந்திய சிப்பாய்கள் ஜூலை 12 புரட்சியை திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் 10 புரட்சி வெடித்தது. எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த இடத்துல இருந்து சரியான உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல. புரட்சிக்கு திறமையான தலைமை தளபதிகளும் இந்திய சிப்பாய்கள்கிட்ட இல்லை. நவீன ஆயுதங்களோட பற்றாக்குறையும் இருந்துச்சு. இந்திய இராணுவத்தில் இருந்த சிப்பாய்களின் சுயநலப்போக்கும் இந்த புரட்சி தோல்வியில் முடிந்ததுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இந்த போருக்கான விளைவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த போரின் முடிவில் திப்பு சுல்தான் குடும்பத்தை வேலூர் கோட்டையிலிருந்து கல்கத்தாவிற்கு அழைத்து சென்று கல்கத்தாவிலே சிறை வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பேட்டர் அப்படின்ற ஒரு தலைமையில் 47 நாள் 400 பேரிட விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. விசாரணையின் முடிவில் என்ன செய்கிறாங்கன்னா, இராணுவ வீரர்களின் இராணுவ உடை மற்றும் மதம் சார்ந்த விதிகளை அனைத்தையும் ரத்து செய்கிறாங்க. இந்த மாதிரி நடைபெற்ற இந்த வேலூர் புரட்சி இந்திய சுதந்திர விடுதலை போருக்கு ஒரு முதல் விதையாக அமைந்தது. நன்றி.